என் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்குள் யார் பிரவேசிப்பார்கள்? இந்த ஒரு மைய கருத்தை கொண்டே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இது இயேசுவின் வாயாலே சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதாவது மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இயேசுநாதர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக சொல்லலை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி மாறலன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மெய்யாகவே பிரவேசிக்க மாட்டீர்கள். மெய்யாகவேனா இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா இப்போ நிறைய பேர் சத்தியமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். அது ஏசப்பா சத்தியம் பண்ணி சொல்கிற மாதிரி, நீங்கள் சின்ன பிள்ளையாக மாறலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது அப்படிங்கிறத உறுதியாக உங்களுக்கு சொல்கிறாரு. இதோட பொருள் என்ன அப்படின்னு நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு இருக்கும் அவங்களோட ஃபேஸில். இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் சரி, அந்த சின்ன பிள்ளைங்கள நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களும் உங்களை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிச்சிடும். அதுதான் அந்த சிறு பிள்ளையோட குணம், ஃபஸ்ட்டு குணம். கள்ளங்கபடமற்ற அந்த உள்ளந்தான் சிறு பிள்ளையோட குணம். அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சுத்தமான இருதயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத நம்பிக்கை கண்டிப்பாக எல்லார் மேலேயும் வைக்கணும் அப்படிங்கிறது தான். சின்ன பிள்ளைங்க கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் தூக்கிட்டு போகிறவங்க கடத்திட்டு போகிறாங்களான்னு தெரியாது, இல்லை பாசத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது, சாப்பாடு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் யார் எடுத்தாலும் சின்ன பிள்ளைங்க போயிடும். அந்த நம்பிக்கை சின்ன பிள்ளைங்கள மாதிரி இருக்கணும். அதை மாதிரி தேவனை சார்ந்திருக்கும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். இதை தான் தேவன் முக்கியமாக சொல்ல வர்றாரு. அதாவது இப்போ நீங்கள் யாருக்காவது இப்போ ஒரு கெடுதல் நினைக்கிறீங்க, அதாவது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது 2 அம்மாமார் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த குட்டி பிள்ளைங்க எப்போவுமே ஒன்றா சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் அந்த குட்டி பிள்ளைங்களில் ஒரு பிள்ளையோட பண்டத்தை இன்னொரு பிள்ளை பிடுங்கி சாப்பிட்ருது. உடனே அந்த பண்டம் வச்சுருந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிருதான். அழ ஆரம்பித்த உடனே அந்த அழ ஆரம்பித்த பிள்ளையோட அம்மா இன்னொரு பிள்ளைய அதட்டுறாங்க, அடிக்க பார்க்குறாங்க. அப்போது அந்த சாப்பிட்ட பிள்ளையோட அம்மா "ஏன் பிள்ளைய நீ அடிக்கிற? சின்ன பிள்ளை தானே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருக்குமே சண்டை கொஞ்சம் அதிகமாகவே மாற ஆரம்பிச்சிருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் கலப்புகள் அதிகமாகி கடைசி அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிற அளவுக்கு, அதாவது 2வது பார்த்தா பேச முடியாத அளவுக்கு ஏதோ பரம விரோதி மாதிரி மாறி 2 பேரும் தனித்தனியாக போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, திருப்பியும் இந்த 2 சின்ன பிள்ளைங்க ஒன்றா உட்காந்து விளாட ஆரம்பிச்சிருது. அதாவது முந்தின நாள் தான் நம்ம சண்டை போட்டோம், முதல் நாள் இவன் நம்மளோட பண்டத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு மைண்டுமே 2 பேருக்குமே கிடையாது. ஆனால் 2 பேருமே ஜாலியாக உட்காந்துடுறாங்க. திருப்பி அதே மாதிரி விளாட்றாங்க. திருப்பி இவன் கையில் உள்ள பண்டத்தை அவனுக்கும், அவன் கையில் உள்ள பண்டத்தை இவனுக்கும் பண்ட பரிமாற்றம் பண்ணி அழகாக சாப்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க அம்மாமார் பார்க்குறாங்க. திருப்பியும் கோவப்படுறாங்க. "ஒன்று இங்கே வரக்கூடாது, விளாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சின்ன பிள்ளைங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? பெரியவர்களோட மனசு எப்போவுமே ஒரு கல் மனசு மாதிரி, பாறை மனசு மாதிரி. ஆனால் சின்ன பிள்ளைங்களோட மனசு ஒரு மறக்கக்கூடிய மென்மையான பஞ்சு மாதிரி இருக்கிற மனசு. நீங்கள் அந்த சின்ன பிள்ளை மாதிரி உங்கள் மனசில், அதாவது சுத்தமான இதயத்தில் கர்த்தரை தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை யார் மேலேயும் கோவம் இருந்தாலும் சரி, இல்லை சண்டை போட்டிருந்தாலும் சரி, இல்லை அவங்கள திகாத வார்த்தையில் தீண்டு பேசியிருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, அதாவது கள்ளங்கபடம் இல்லாமல் அவங்க கூட திருப்பி பேசி சகஜமாக பழகி